الحمد لله نحمده ونستعين به ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فهو المهتد ومن يضلل فلن تجد له وليا مرشدا أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله وصلوات الله وسلامه على سيدنا ونبينا محمد وعلى آله وأصحابه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فأوصيكم عباد الله بتقوى الله جل وعلا، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، رب اجعلني مقيم الصلاة ومن ذريتي ربنا وتقبل دعاء. صدق الله العظيم. இந்த உலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும். சலாத்தும் சலாமும் நமது தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், கியாமத்துடைய நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை ஏற்று வாழ்கின்ற அனைத்து முஃமின்கள் மீதும் உண்டாகட்டும். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆனுடைய முதலாவது சூரா சூரத்துல் ஃபாத்திஹா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சூரத்துல் ஃபாத்திஹா அது ஒரு மனிதன் அடிக்கடி ஓத வேண்டிய ஒரு சூரா. முழு குர்ஆனுடைய சுருக்கத்தையும் சாராம்சத்தையும் அல்லாஹ் சூரத்துல் ஃபாத்திஹாவில் வைத்திருக்கிறான். முழு குர்ஆனுக்கும் அது சமமானது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனக்கு அல்லாஹ் குர்ஆனையும் தந்திருக்கிறான், அந்த குர்ஆனை போன்ற அதற்கு சமமான, முழு குர்ஆனுக்கும் சமமான ஒரு சூறாவை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான் என்று பெருமையாக சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் தான் கண்ணியமானவர்களே, அல்லாஹுக்கு விருப்பமான அமல், வணக்கம், தொழுகை. அந்த தொழுகைகளில் அல்லாஹுக்கு மிக விருப்பமான தொழுகை பரலான 5 நேர தொழுகைகள். ஒரு முஸ்லிமுடைய பரலான தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமாக இருந்தால், அங்கீகரிக்கப்பட வேண்டுமாக இருந்தால், அவர் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓத வேண்டும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு முஃமினுடைய தொழுகையில் சூரத்துல் ஃபாத்திஹா இல்லை என்றால், குறை மாதத்தில் பிறந்த ஒரு குழந்தையை போன்றுதான் அந்த தொழுகை என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு நாளைக்கு ஒரு முஃமின் 17 ரக்காத்துக்கள் ஃபர்லான தொழுகைகளை தொழுகிறார். 17 ரக்காத்துக்கள். அந்த 17 ரக்காத்திலும் ஒரு முஃமின் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓத வேண்டும். சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுவதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டாயப்படுத்தினார்கள். கண்ணியமானவர்கள், இந்த சூரத்துல் ஃபாத்திஹா நமக்கு எதை சொல்லித் தருகிறது? ஒரு முஃமின் உலகத்தில் எதை சாதிப்பதாக இருந்தாலும், எதை பெறுவதாக இருந்தாலும், எதை அடைவதாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் கேட்டு பெற வேண்டும். துஆவின் மூலம் எதையும் சாதிக்கலாம். ஒரு முஃமின் ஒன்றை அடைய வேண்டுமாக இருந்தால் காலிகின் மூலம், அல்லாஹ்வின் மூலம் அடைய வேண்டும். ஒரு முஃமினுடைய உள்ளம் அல்லாஹ்வோடு தொடர்பு பட வேண்டும். ஒரு முஃமினுடைய உறவு அல்லாஹ்வோடு இருக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, எப்போது ஒரு முஃமினுடைய உள்ளம், ஒரு முஃமினுடைய உறவு அடியார்களோடு, வஸ்துக்களோடு, மக்லூக்கோடு, படைப்பினங்களோடு தொடர்பு படுமோ, அப்போது அல்லாஹு தஆலா அந்த அடியார்களை அல்லாஹ் சோதிக்கின்றான். இந்த உலகத்தில்
முஃமின்களுக்கு ஏற்பட்ட சோதனைகளுக்கான காரணம். கண்ணியமானவர்களே, உலகத்தில் இருக்கக்கூடிய அல்லாஹுடைய படைப்பினங்களை நம்பிய அளவுக்கு அல்லாஹுவை நம்பவில்லை. படைப்பினங்கள் மீது வைத்திருக்கின்ற உறவின் அளவுக்கு, தொடர்பின் அளவுக்கு அல்லாஹோடு தொடர்பு படவில்லை. அதுதான் இந்த உலகத்தில் ஏற்பட்ட சோதனைகளுக்கான பிரதான காரணம். கண்ணியமானவர்களே, குர்ஆனில் அல்லாஹ் 2 நபிமார்களுடைய சம்பவங்களை சொல்கிறான். 2 நபிமார்கள். எப்போது அந்த 2 நபிமார்களும் மஹ்லூக்கோடு, அல்லாஹ்வுடைய படைப்புகளோடு, அல்லாஹ் படைத்த படைப்பினங்களோடு தொடர்பு படுகிறார்களோ, காலிகோடு தொடர்பு பட்டு செய்ய வேண்டிய விடயங்களை, அல்லாஹ்விடத்தில் கேட்டு பெற வேண்டிய விடயங்களை, அடியார்களை நம்பி அல்லாஹ்வுடைய மஹ்லூக்கை நம்பி செயல்பட்டார்களோ, அந்த நபிமார்களை அல்லாஹ் சோதித்தார். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சுவர்க்கத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அழகான மனைவியோடு இன்பமான வாழ்க்கை, நோய் இல்லாத வாழ்க்கை, சோதனைகள் இல்லாத வாழ்க்கை, துன்பங்கள் இல்லாத வாழ்க்கை, கடன் இல்லாத வாழ்க்கை, சுமைகளும் பொறுப்புகளும் இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். கண்ணியமானவர்கள், அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்னான், அவர்களுடைய மனைவியை பார்த்து சொன்னான், வகுலா வஷ்ரபா, நீங்கள் விரும்பியதை சாப்பிடலாம், விரும்பியதை குடிக்கலாம், வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா. ஒரு மரத்தை காட்டி அல்லாஹ் சொல்கிறான், இந்த மரத்தை நீங்கள் நெருங்கக்கூடாது. அநேகமான தஃசீருடைய உலமாக்களுடைய கருத்துப்படி ஆப்பிள் மரம், ஆப்பிள் மரத்தை காட்டி அல்லாஹ் சொல்கிறான், இந்த மரத்தை நீங்கள் நெருங்கக்கூடாது, சோதனைகளுக்காக வேண்டும். யூதர்கள் அதிகமாக விரும்பக்கூடிய மரம் தான் ஆப்பிள் மரம். கடிக்கப்பட்ட ஆப்பிளை ஒரு புனிதமான அடையாளமாக அவர்கள் கொள்வார்கள். ஒரு பகுதி கடிக்கப்பட்ட ஆப்பிள். அதுதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்தில் அல்லாஹ் சொன்னான், இந்த கனியை நீங்கள் நெருங்கக்கூடாது. நெருங்கினார்கள், ஒரு கடி கடித்தார்கள், உலகத்துக்கு அனுப்பப்பட்டார்கள், விரட்டப்பட்டார்கள், தூக்கி எறியப்பட்டார்கள், அந்த ஆப்பிளை வீசி விடுகிறார்கள். அந்த அடையாளத்தை தான் யூதர்கள் தங்களுடைய புனிதமான அடையாளங்களில் ஒன்றாக அதையும் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். போன்களில் வருகிறது, லேப்டாப்ல வருது, அடையாள சின்னம் அவர்களுடைய. கண்ணியமானவர்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரியும் அல்லாஹ்வுடைய கட்டளை, இந்த மரத்தை நான் நெருங்கக்கூடாது. நெருங்கினார்கள், அந்த கனியைத்தான் சாப்பிட்டார்கள், வேறொன்றையும் சாப்பிட, அதை சாப்பிட வேண்டும் என்ற ஆசை அவர்களுக்கு ஏற்பட்டது. என்ன காரணம் சகோதரர்களே? என்ன காரணம்? அந்த இடத்தில் அல்லாஹுவை நம்ப வேண்டிய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய ஒரு மஹ்லூக்கை நம்பினார்கள். ஷைத்தான் என்ன சொன்னான்? ஆதம், உங்களுக்கு நீங்க அனுபவிக்கக்கூடிய இந்த சுவர்க்கத்துடைய இன்பமான வாழ்க்கை நிரந்தரமாக உங்களுக்கு வேண்டுமா? அல் அதுல்லுக அலா ஷஜரத்தில் குல்தி வ முல்கின் லா யப்லா, அடிவே முடிவே இல்லாத வாழ்க்கை உங்களுக்கு வேண்டுமாக இருந்தால், இந்த இன்பமான வாழ்க்கையை நீங்கள் மரணம் இல்லாமல் அனுபவிக்க வேண்டுமாக இருந்தால், காலாகாலம் அனுபவிக்க வேண்டுமாக இருந்தால், இந்த மரத்தில் காய்க்கின்ற இந்த கனியை நீங்கள் சாப்பிட வேண்டும். கண்ணியமானவர்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்தில் இப்லீஸை நம்பினார்கள், அந்த மரத்தை நம்பினார்கள். அந்த மரத்தின் கனி நிரந்தரமான சந்தோஷத்தை எனக்கு பெற்றுத்தரும், அந்த மரத்துடைய காய் நிரந்தரமான இன்பமான வாழ்வுக்கு காரணமாக அமையும் என்று அல்லாஹ்வுடைய மக்லூக் மரத்தையும் அல்லாஹ்வுடைய மக்லூக் இப்லீஸையும் நம்பினார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் என்ன சொன்னார்? இந்த சொர்க்கத்தை விட்டு நீங்கள் விரட்டி அடிக்கப்பட வேண்டும், போய்விடுங்கள், சென்று விடுங்கள் என்று சொர்க்கத்திலிருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அனுப்பப்படுகிறார்கள், துரத்தப்படுகிறார்கள். சூரத்துல் ஃபாத்திஹா சொல்லித் தருகிறது, மனிதனே, உனது உறவு, உனது நம்பிக்கை காலிக்கின் மீது இருக்க வேண்டும். சூரத்துல் ஃபாத்திஹாவில்
அல்லாஹ்வை நாங்கள் புகழ்கிறோம். துஆவுடைய ஒழுக்கம், ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்தில் எவ்வாறு துஆ செய்ய வேண்டும், அல்லாஹ்வுடைய உதவியை எவ்வாறு பெற வேண்டும், அல்லாஹ்விடத்தில் எவ்வாறு சாதிக்க வேண்டும் என்ற ஒழுங்கை அல்லாஹ் சூரத்துல் ஃபாத்திஹாவிலே சொல்லித் தருகிறார். மூன்று வார்த்தைகளால் அல்லாஹ்வை புகழ்கிறோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர்-ரஹ்மானிர் ரஹீம், மாலிகி யௌமித்தீன், இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன். கண்ணியமானவர்களே, எங்களுடைய துஆவில் அல்லாஹ்விடத்தில் நாங்கள் கேட்பதை விட அதிகமாக, எங்களுடைய தேவைகளை நாங்கள் சொல்வதை விட அதிகமாக, எங்களுடைய முறைப்பாடுகளை செய்வதை விட அதிகமாக எங்களுடைய துஆக்களில் அல்லாஹ்வுடைய புகழ் இருக்க வேண்டும். அதனால் தான் அல்லாஹ் குர்ஆனில் 5 சூறாக்களை, அற்புதமான 5 சூறாக்களை அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்லாஹ்வுடைய புகழை கொண்டு ஆரம்பித்து வைத்திருக்கிறார். ஒரு சுவர்க்கவாதி சுவர்க்கத்துக்குள்ளால் காலை வைத்து செல்கின்ற போது, சுவர்க்கத்துக்குள்ளால் நுழைகின்ற போது அவர் சொல்கிற வார்த்தைகளை அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறார். என்ன சொல்வார்கள்? அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அல்ஹப அன்னல் ஹஸன். ஒரு சுவர்க்கவாதி சுவர்க்கத்துக்குள்ளால் செல்கின்ற போது கூட அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டுதான் செல்வார். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அல்ஹப அன்னல் ஹஸன். கவலைகளையும் துன்பங்களையும் துக்கங்களையும் சோதனைகளையும் விட்டு பாதுகாத்து எங்களுக்கு சுவர்க்கத்தை தந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று அல்லாஹ்வை புகழ்ந்தவர்களாகத்தான் சுவர்க்கவாதிகள் சுவர்க்கத்துக்குள்ளால் செல்வார்கள். அல்லாஹ் உலகத்திலே விரும்புவது ஒரு அடியான் தன்னை புகழ வேண்டும் என்பதை. அதனால் தான் கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆக்களை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்றால், அந்த துஆக்களில் தன்னுடைய தேவையை, தன்னுடைய பிரச்சனைகளை அல்லாஹ்விடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை விட அதிகமாக அல்லாஹ்வை புகழ்வார்கள். அல்லாஹ்வை புகழ்வார்கள். சூரத்துல் ஃபாத்திஹாவில் நாம் அல்லாஹ்வை புகழ்கிறோம். 4 வார்த்தைகளால் புகழ்கிறோம். யா அல்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு என்று புகழ்கிறோம். அல்லாஹ்வை ரஹ்மான் என்று சொல்கிறோம். அல்லாஹ்வை ரஹீம் என்று சொல்கிறோம். மாலிகி யௌமித்தீன், கூலி வழங்கப்படக்கூடிய அந்த நாளுக்கு அதிபதி என்று சொல்கிறோம். இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன். யா அல்லாஹ், உன்னையே வணங்கி உன்னிடத்திலே உதவி தேடுகிறோம் என்று எங்களுடைய நாவினால் சொல்லிவிட்டு இறுதியாகத்தான் ஒரே ஒரு துஆவைத்தான் நாங்கள் கேட்கின்றோம். 4 வார்த்தைகள், 4 வார்த்தைகளின் மூலம் அல்லாஹ்வை புகழ்ந்து ஒரு விடயத்தை தான் நாங்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்கின்றோம். எங்களுடைய துஆக்களில் அல்லாஹ்வுடைய புகழ் அதிகமாக இருக்க வேண்டும். எம்மை படைத்த ரப்புல் ஆலமீன், எமக்கு ஏற்பட இருக்கக்கூடிய தக்தீரை படைத்த ரப்புல் ஆலமீன், கதாவை கதிரை ஏற்பாடு செய்த ரப்புல் ஆலமீன், நாம் சொல்லாமல் எங்களுடைய தேவைகளை புரிந்து வைத்திருக்கின்றான். அந்த ரப்புல் ஆலமீனை நாம் புகழ்வதன் மூலமாக, நாவினால் புகழ்வதன் மூலமாக நாம் கேட்காமல் எங்களுடைய தேவைகளை அவன் பூர்த்தி செய்து கொடுப்பான். சூரத்துல் ஃபாத்திஹா சொல்லித் தருகிறது. கண்ணியமானவர்களே, இறுதியாக எங்களுக்கு நேரான சீரான ஹிதாயத்தை எங்களுக்கு தருவாயாக, ஈமானில் உறுதியை தருவாயாக, நேரான பாதையை காட்டுவாயாக என்று அல்லாஹ்விடத்தில் ஒரே ஒரு துஆவை நாங்கள் செய்கின்றோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் குர்ஆனுடைய முதலாவது சூறாவில் எமக்கு படுத்தி தருவது எங்களுடைய உள்ளம் அல்லாஹ்வோடு தொடர்பு பட வேண்டும். இன்று எங்களுடைய உறவுகள், எங்களுடைய தொடர்புகள் உலக வஸ்துக்களோடு மிக அதிகமாக இருக்கிறது. அல்லாஹ்வோடு இருக்கின்ற அந்த உறவு, அந்த தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. காலிகின் மூலம் நாம் அடைய வேண்டிய விடயங்களை மஹ்லூக்கின் மூலம் நாம் அடைவதற்கு முயற்சிப்பதுதான் இன்றைய சோதனைகளுக்கான காரணம். சூரத்துல் ஃபாத்திஹா சொல்லி தருகிறது, மனிதனே, உன்னுடைய தேவைகளை நீ அல்லாஹ்விடத்தில் தான் முறைப்பாடு செய்ய வேண்டும், நீ அல்லாஹ்விடத்தில் தான் கேட்க வேண்டும். அதனால் தான் கண்ணியமானவர்களே, குர்ஆன் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த நல்லவர்கள், எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்ட துஆக்களை, பிரார்த்தனைகளை அல்லாஹ் எங்களுக்கும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கின்றான். ஹஜ்ஜுடைய காலத்தை நாங்கள் நெருங்குகின்றோம். குர்ஆனில் கண்ணியமானவர்களே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த தியாகத்தை,
தன்னுடைய பிள்ளையை அறுப்பதற்காக வேண்டி, குழந்தையை அறுப்பதற்காக வேண்டி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முன் வந்தார்கள். இந்த சம்பவத்தை ஹஜ்ஜுடைய மாதத்தை நெருங்குகின்ற போது மிக அதிகமாக நாங்கள் கேட்கின்றோம். ஆனால் குர்ஆன் இந்த நிகழ்வை ஒரே ஒரு இடத்தில் தான் பேசியிருக்கிறது. ஒரே ஒரு சூறாவில் தான், சூரத்து சாஃபாத்தில் மாத்திரம் தான் அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மகனை, அன்பு மகனை அறுப்பதற்கு முன் வந்தார்கள் என்று அல்லாஹ் பேசியிருக்கிறான். அதற்கு மாற்றமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அஹ்லாக், அவர்களுடைய பண்பாடுகளை அல்லாஹ் பல இடங்களிலே பேசியிருக்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தனது வீட்டுக்கு வருகை தந்த வானவர்கள், மலக்குமார்களை மனிதர்கள் என்று நினைத்து அந்த மலக்குமார்களோடு நடந்து கொண்ட அந்த விதம், அந்த மலக்குமார்களுக்காக வேண்டி அவர்கள் செய்த அந்த உபசாரம், அவர்களுடைய அந்த விருந்தோம்பல், இதை அல்லாஹ் குர்ஆனில் 3 சூறாக்களிலே பேசியிருக்கிறார். சூரத்து ஸாரியாத், சூரா ஹூத், அதே போன்று அல்லாஹு தஆலா சூரா ஹிஜ்ர், இந்த 3 சூறாக்களிலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வீடு தேடி வந்தவர்கள், கோமுன் முன்கரும் யார் என்று கூட தெரியாது, அப்படியானவர்களை வீட்டுக்குள்ளால் அழைத்து, யாரென்று தெரியாதவர்கள், குர்ஆனை சொல்கிறது, அறிமுகமற்றவர்கள் வீட்டு வாசலில் வைத்து அவர்களோடு பேசாமல் வீட்டுக்குள்ளால் அழைத்தார்கள். அவர்கள் வீட்டிலே வளர்த்த மாடுகளிலே மிக கொழுத்த, மிக அழகான, நிறைய மாமிசம் உள்ள ஒரு மாட்டை உடனடியாக அறுத்து சமைத்து வந்தவர்களுக்கு உணவாக தயாரித்து அவர்களுக்கு முன்னால் அந்த உணவை கொண்டு வந்து வைத்து அவர்களை சாப்பிடுமாறு தூண்டினார்கள். மலக்குமார்கள் சொன்னார்கள், நாங்கள் சாப்பிட மாட்டோம், நாம் மலக்குமார்கள் உங்களுடைய பக்கத்து ஊரை அழிப்பதற்காக வந்திருக்கிறோம். இது ஒரு சம்பவம். அல்லாஹ் குர்ஆனில் 3 இடங்களிலே இந்த சம்பவத்தை பேசுகிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தியாகத்திற்கு மாத்திரமல்ல முன்மாதிரி, அர்ப்பணங்களுக்கு மாத்திரமல்ல முன்மாதிரி, ஹஜ் செய்வதற்கு மாத்திரமல்ல முன்மாதிரி, காபத்துல்லாவை கட்டியதற்கு மாத்திரமல்ல முன்மாதிரி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் கான உம்மத்தன், இந்த சமூகத்திற்கு தேவையான எல்லா விதமான பண்பாடுகளும் நிறைந்த ஒரு மனிதர் என்று அல்லாஹ் பேசுகிறார். ஒரு சமூகத்துக்கு சமன் என்று அல்லாஹ் சொல்கிறார். அவர் ஒரு தனி நபர் அல்ல, அவர் ஒரு சமூகம் என்று அல்லாஹ் பேசுகிறார். அவர்களுடைய இபாதத்தை அல்லாஹ் பேசுவதை விட அதிகமாக, அவர்களுடைய தியாகங்களை பேசுவதை விட அதிகமாக அவர்களுடைய அஹ்லாக்குடைய பகுதியை அல்லாஹ் குர்ஆனிலே பேசியிருக்கிறார். விருந்தோம்பலை அல்லாஹ் பேசியிருக்கிறார். அறிமுகமற்றவர்களோடு எவ்வாறு பேச வேண்டும், நடந்து கொள்ள வேண்டும், அவர்களை எவ்வாறு கண்ணியப்படுத்த வேண்டும், மற்றவர்களோடு எவ்வாறு பேச வேண்டும், கதைக்க வேண்டும், மற்றவர்களை எவ்வாறு மதிக்க வேண்டும் என்ற பண்பாடுகளையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கை எங்களுக்கு சொல்லித் தருகிறது. கண்ணியமானவர்களே, அதைவிட அதிகமாக அல்லாஹு தஆலா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட பிரார்த்தனைகளை, துஆக்களை அல்லாஹ் குர்ஆனில் பேசியிருக்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், கண்ணியமானவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய துஆக்களில் மிக முக்கியமான ஒரு பகுதி தான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்போதுமே தனக்கு மாத்திரம் துஆ செய்யாமல், தான் பெற்றெடுத்த பிள்ளைகள், தன்னை பெற்றெடுத்த பெற்றோர்கள், தன்னோடு சேர்ந்து வாழ்கின்ற முஸ்லீம்கள் எல்லோருக்கும் துஆ செய்யக்கூடிய ஒருவராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய துஆ, சூரத்துல் ஃபாத்திஹாவில் எல்லோருக்கும் பாடமான ஒரு துஆ, இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். அந்த துஆ எதை சொல்லித் தருகிறது என்றால், இஸ்லாமிய சமூகம் சுயநலவாதிகளாக வாழ முடியாது. ஒரு முஸ்லீம் சுயநலவாதியாக இருக்க முடியாது. தன்னுடைய இபாதத், தன்னுடைய தொழுகை, தன்னுடைய ஹஜ்ஜி, தன்னுடைய சதகா, தன்னுடைய குடும்பம், தனக்கு மாத்திரம் துஆ என்று ஒரு முஃமின் வாழ மாட்டார். சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய துஆ தனிநபருடைய துஆ அல்ல, அது ஒரு கூட்டான துஆ. எப்படி கேட்கிறோம்? ஒரு மனிதன் தனிய தொழுதாலும் இமாம் ஜமாத்தோட தொழுதாலும் சரி, சூரத்துல் ஃபாத்திஹா ஓதியாகும். அல்லாஹ்வை புகழ்ந்துட்டு எப்படி துஆ கேட்கிறோம்? இஹ்தினி அஸ்ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எனக்கு மாத்திரம் நேரான பாதையை காட்டு என்று துஆ கேட்கல. அல்லாஹ் சொல்லித்தாரான், மாற்ற முடியாது. குர்ஆன்
எங்களுக்கு நேரான பாதையை காட்டு, எல்லோருக்கும் நேரான பாதையை காட்டு, எமது சமூகத்துக்கு நேரான பாதையை காட்டு. சமூக பற்று, பொதுநலன், ஒற்றுமை, ஐக்கியத்தை சூரத்துல் ஃபாத்திஹா எங்களுக்கு சொல்லித் தருகிறது. நீ தொழுகையில் கேட்கின்ற துவாவாக இருந்தாலும் நீ உனக்கு மாத்திரம் அல்ல, சமூகத்துக்கு துவா செய்ய வேண்டும். எங்களுக்கு நேரான பாதையை காட்டு. தனியே தொழக்கூடிய நபரும் அப்படித்தான் ஓத வேண்டும். குர்ஆனை ஓதக்கூடியவரும் இஹ்தினா என்றால் எங்களுக்கு நேரான பாதையை காட்டு, இஹ்தினி என்றால் எனக்கு நேரான பாதையை காட்டு. நாம் அங்கு துவா செய்ய வேண்டியது சூரத்துல் ஃபாத்திஹாவில் இஹ்தினா, எங்களுக்கு நேரான பாதையை காட்டு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனக்கும் துவா செய்தார்கள், தனது பிள்ளைகளுக்கும் துவா செய்தார்கள், தனது சமூகத்துக்கும் துவா செய்தார்கள், தனது பெற்றோருக்கும் துவா செய்தார்கள். கனிமானவர்களே, பிள்ளைகளுக்கு துவா செய்யறது, ஒரு பெற்றோர் பிள்ளைகளுக்கு துவா செய்யறது பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை மனமாக மாற்றும். பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நினைச்சு ஒரு உண்மையான தகப்பன் எப்போதுமே பிள்ளைகளுடைய உலக விடயங்களில் மாத்திரம் கவனம் செலுத்தக்கூடியவராக இருக்க மாட்டார். எனது வாழ்வுக்கு பின்னால் என் மூலம் ஒரு சமூகம் உருவாக வேண்டும், எனது பிள்ளைக்கு பின்னால் பேர பிள்ளைகள், பரம்பரை உருவாக வேண்டும். இந்த பரம்பரை அல்லாஹ்வோடு தொடர்புபட்ட, தீனோடு மார்க்கத்தோடு தொடர்புபட்ட, மார்க்கத்துக்கும் சமூகத்துக்கும் சேவை செய்கின்ற பரம்பரையாக வாழ வேண்டும் என்று ஒரு உண்மையான தாயும் தகப்பனும் ஆசைப்பட வேண்டும். உலக விடயங்கள் மாத்திரமல்ல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கண்ணியமானவர்களே, பிள்ளைகளுக்காக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள். பிள்ளைகள் கிடைப்பதற்கு முன்னால் துஆ செய்தார்கள். 85 வருட காலங்களாக குழந்தை பாக்கிய மற்றவர்களாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உலகத்திலே வாழ்கிறார்கள். அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள், யா அல்லாஹ், எனக்கு நீ ஒரு குழந்தையை தர வேண்டும். ஒரு குழந்தையை தான் கேட்டார்கள். அல்லாஹ் எப்படி கொடுத்தான்? ஆரம்பமாக 2 குழந்தைகளையும், அதற்கு பின்னால் 3வது திருமணத்தின் மூலமாக 6 குழந்தைகளை, மொத்தமாக 8 ஆண் குழந்தைகளை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கொடுத்தான். 85 வருஷத்துக்கு பின்னால ஆரம்பமாக துஆ கேட்டார்கள், யா அல்லாஹ், எனக்கு ஒரு குழந்தையை நீ தர வேண்டும். அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை. 85 வருடங்களுக்கு பின்னால் அவருடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அல்லாஹ் எப்படி கொடுத்தான்? முதலாவது குழந்தை, 2வது மனைவி ஹாஜரின் மூலம் இஸ்மாயில் என்ற ஒரு குழந்தையை அல்லாஹ் கொடுத்தான். அதற்கு பின்னால் 85 வருட காலங்களாக குழந்தை பாக்கிய மற்ற இருந்த ஒரு மூதாட்டி சாராவுக்கு அல்லாஹ் இஸ்ஹாக் என்ற 2வது குழந்தையை அல்லாஹ் கொடுக்கின்றான். இங்கே நாம் பெறுகின்ற பாடம் என்ன? சில விடயங்களை அல்லாஹ்விடத்தில் நாங்கள் கேட்போம், அவசரமாக தர வேண்டும் என்று கேட்போம், உடனடியாக தர வேண்டும் என்று கேட்போம். அல்லாஹ் அதை தாமதித்து தருவான், பல வருடங்களுக்கு பின்னால் தருவான். கேட்டதை விட சிறந்ததை தருவான். துஆ என்பது இபாதத். துஆ வீணாக மாட்டாதே. கேட்பதை சில பேருக்கு அல்லாஹ் உடனடியாக கொடுப்பான், சில பேருக்கு அல்லாஹ் தாமதித்து கொடுப்பான். ஆனால் கேட்டதை விட சிறந்ததை கொடுப்பான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சாதாரண ஒரு வலியை, ஒரு சாலிஹான குழந்தை அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள். அல்லாஹ் ஆரம்பமாக சோதனைகளுக்கு பின்னால் 2 குழந்தைகளை கொடுத்தான். 2 குழந்தைகளையும் நபிமார்களாக மாற்றி அல்லாஹ் கொடுத்தான். வித்தியாசமான தன்மைகள் உள்ள 2 குழந்தைகள், வித்தியாசமான தன்மைகள் உள்ள குழந்தைகள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் முதலாவது குழந்தை. அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி சொல்றான்? குலாமுன் ஹலீம். ஒரு வாப்பாக்கு பிறந்த பிள்ளைகள் தான், தன்மைகள் வித்தியாசம். ஒரு ஆளுக்கு 5 பிள்ளையா, 6 பிள்ளையா, 3 பிள்ளையா, எல்லா பிள்ளைகளும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க என்றதை குர்ஆன் சொல்லி தருது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய தன்மை வித்தியாசம். எப்படியான தன்மை? அல்லாஹ் சொல்றான் குலாமுன் ஹலீம். அவரு சகிப்புத்தன்மை உள்ளவர், சகிப்புத்தன்மை உள்ள குழந்தை. அதனாலதான் கத்திக்கு முன்னால கழுத்தை கொடுத்தார் 6 வயசுல. இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். இந்த உலகத்திலே பல அறிவாளிகள், பல நபிமார்கள் அவர்களுடைய பரம்பரையில் உருவாகினார்கள். முதலாவது மனைவி அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய 2வது மனைவி சாராவுக்கு அல்லாஹ் கொடுத்த குழந்தை இஸ்ஹாக். அல்லாஹ் என்ன சொல்றான்? இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய தன்மை எப்படி? குர்ஆன் அல்லாஹ் சொல்றான் குலாமுன் அலீம். ஒரு இடத்துக்கு தான் வித்தியாசம். மூத்த புள்ள ஹலீம்,
இரண்டாவது புள்ள அலி. மூத்த புள்ள இஸ்மாயில் சகிப்புத்தன்மை உள்ளவர். இரண்டாவது குழந்தை இஸ்ஹாக், அவர் அலீம் அறிவாளி என்று அல்லாஹ் சொல்கிறான். அவருடைய பரம்பரையே நபிமார்கள். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி, அறிவு கொடுக்கப்பட்ட நபி. குர்ஆன் அல்லாஹ் அறிவு வழங்கப்பட்ட நபிமார்களை வித்தியாசமாக அல்லாஹ் பேசுறான். அப்படியான நபிமார்கள் ஒரு ஆள் தான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் யாரு? யூசுப் அலைஹிஸ்ஸலாம். ஒரு ஆட்சியாளர், ஒரு அமைச்சர், ஒரு நாட்டுடைய பொருளாதார எழுச்சிக்காக முன்னேற்றத்துக்காக திட்டங்களை வகுத்த ஒரு பொருளாதார கொள்கையை உருவாக்கி காட்டிய ஒரு நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம். கண்ணியமானவர்களே, இவங்க உருவாக்கினாங்க. எதை சொல்ல வாரம் என்றா, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு துஆ செய்வது என்பது அது ஒரு சடங்கல்ல, அது ஒரு இபாதத். நபிமார்களின் மூலம் காட்டி தரப்பட்ட ஒரு வழிமுறை. பிள்ளைகளுடைய எதிர்காலம் பெற்றோர்களுடைய சீர்திருத்தத்திலும், பெற்றோர்கள் ஒரு தாயும் தகப்பனும் தன்னுடைய பிள்ளையுடைய எதிர்காலத்தை சக்ராத்துடைய நேரத்தில் பயப்படுவார்கள் என்று குர்ஆன் பேசுகிறது. சக்ராத்துடைய நேரத்தில் 2 உணர்வுகள் ஏற்படும். யாருக்கு? தக்வாதாரிகளுக்கு, முத்தகீன்களுக்கு. முதலாவது என்ன தெரியுமா? போற இடத்தை நினைச்சு பயம், கபரை நினைச்சு பயம், சுராத்தை நினைச்சு பயம், மஹ்ஷரை நினைச்சு பயம். இது எல்லாருக்கும் ஏற்படும். இரண்டாவது கவலை. என்ன கவலை? நான் விட்டுட்டு போற என்ற பிள்ளைகள் எதிர்காலம் எப்படி ஆகுமோ தெரியாது. கண்ணியமானவர்களே, 2 விஷயத்துல எங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் தங்கி இருக்குது. முதலாவது, பிள்ளைகளுக்கு நாங்கள் செய்யக்கூடிய துஆ. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிள்ளைகள் கிடைப்பதற்கு முன்னால் தனக்கு மாத்திரமல்ல, தனது பிள்ளைகளுக்கும் தனது பரம்பரைக்கும் துஆ செய்தார்கள். யா அல்லாஹ், என்னையும் எனது பிள்ளைகளையும் எனது பரம்பரையையும் ஷிர்க்கை விட்டு பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள். தொழுகைக்காக வேண்டி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்யும் போது எப்படி துஆ செய்தார்கள்? ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலா வ மின் ذُرِّيَّتِي. யா அல்லாஹ், என்னையும் ஒரு தொழுகையாளியாக நீ மாற்ற வேண்டும், எனது பரம்பரையிலும் தொழுகையாளியை நீ உருவாக்க வேண்டும். அல்லாஹ் சொல்றான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து, இன்னி ஜாஇலுக லின்னாஸி இமாமா, இப்ராஹிம், உங்களை நாங்க முழு உலகத்துக்கும் தலைவராக நபியாக ஆக்க போகிறோம். அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, கால வ மின் ذُرِّيَّتِي. யா அல்லாஹ், ஏண்ட பிள்ளைகளிலே ஏண்ட பரம்பரையிலே நபிமார்கள் உருவாக வேண்டும். தொழுகைக்காக துஆ செய்யும் போது பிள்ளைகளுக்காக துஆ செய்தார்கள். ஈமானுக்காக துஆ செய்யும் போது பிள்ளைகளுக்காக துஆ செய்தார்கள். நுபுவத்துக்காக வேண்டி துஆ செய்யும் போது, நபி பட்டம் கிடைக்கின்ற போது பிள்ளைகளுக்கும் கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். ஒரு தகப்பன் பிள்ளைகளுடைய எதிர்கால நலவுகளை நினைத்து, பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நினைத்து அஞ்ச வேண்டும், பயப்பட வேண்டும். சக்கராத்தில் ஒரு முஃமின் பயப்படுவது அதைத்தான். துஆ செய்வோம். துஆ பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை மாற்றும், பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மாற்றும், பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சீரான சிறப்பான வாழ்க்கையாக மாற்றும். இரண்டாவது, கண்ணியமானவர்களே, நாங்கள் முன்மாதிரியாக வாழ வேண்டும். நாங்கள் முன்மாதிரிகளாக வாழ வேண்டும். ஒரு வாப்பாவும் உம்மாவும் தந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பார்க்க வேண்டுமாக இருந்தா அது ஒரு மறைவான விஷயம். அவனோட வாழ்க்கையை பார்த்தா போதும். பாப்பா மோசடி செய்யக்கூடியவனா, பிள்ளை அதை விட மோசடிக்காரனாக வாழ்வான். வரலாறு பேசு. பாப்பா சிகரெட் குடிக்கிறாரா, புள்ள சிகரெட் வியாபாரியாக மாறுவான். பெற்றோர்களை பார்த்துத்தான் பிள்ளைகள் வளர்கிறார்கள். பெற்றோர்களை பார்த்துத்தான் பிள்ளைகள் வளர்கிறார்கள். பெற்றோர்கள் எப்படி வாழ்வார்களோ அதுதான் பிள்ளைகளுடைய எதிர்காலம். மரியம் அலைஹிஸ்ஸலாம் பத்தினி தாய், கணவனுடைய துணை இல்லாமல் அவர்களுக்கு அல்லாஹ் குழந்தையை கொடுக்கின்றான். குழந்தையை சுமந்து கொண்டு ஊருக்கு வருகிறார்கள். வெட்கத்தோடு வருகிறார்கள். என்ன வெட்கம்? ஊர் மக்கள் சொல்லுவாங்க, திருமணம் செய்யாம குழந்தை கிடைச்சிருக்கு, தப்பாக பேசுவாங்க. ஊர் மக்கள் என்ன சொன்னாங்க? ஊர் மக்கள் என்ன சொன்னாங்க? மரியம், உங்களோட உம்மா வாப்பா, உங்களோட உம்மாவும் வாப்பாவும் நல்லவர்கள். உங்களோட வாப்பா விபச்சாரம் செய்யவும் இல்லை, உங்களோட உம்மா விபச்சாரியும் இல்லை. குர்ஆன் பேசுது சூரா மரியம்ல. உங்களோட வாப்பா விபச்சாரம் செய்யவும் இல்லை, உங்களோட உம்மா விபச்சாரியும் இல்லை. நீங்க எப்படி இதை செஞ்சீங்க? இப்பதான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பேசுறாங்க, இது விபச்சாரம் அல்ல, அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் பிரகாரம் தந்தை இல்லாமல் நான் பிறந்திருக்கிறேன். என்ன விளக்கம் சோதர்களே? என்ன சொன்னாங்க? நீ விபச்சாரம் செய்வதாக இருந்தா உன்னோட உம்மா வாப்பா விபச்சாரம் செய்யலையே, உம்மா வாப்பா விபச்சாரம் செஞ்சிருந்தா நீயும் செஞ்சிருப்பாய். உன்னோட உம்மா வாப்பா நல்லவர்கள்,
நீ நல்ல பெண்ணாகத்தானே இருக்க வேண்டும், ஏன் விபச்சாரம் செய்தாய் என்று சமூகம் பேசியது. அல்லாஹ் சொன்னான், ஈசா அலைஹிஸ்ஸலாம் பேசினார்கள், நான் அல்லாஹ்வுடைய அடிமை, என்னுடைய தாய் விபச்சாரம் செய்யவில்லை, என்னுடைய தாய் பத்தினித்தனமான தாய். கண்ணியமா என்ன பாடம் என்றா, அந்த நேரத்தில் அந்த ஊர் மக்கள் பேசினது உம்மா வாப்பாட நலவத்தா, உம்மா வாப்பா நல்ல பெண்கள், நீ இப்படி செஞ்சிட்டாயே. அதுக்கு மாற்றம் என்ன? உம்மா வாப்பா மோசமாக வாழ்ந்தா பிள்ளைகள் அதைவிட மோசமானவர்களாக வாழ்வார்கள். எனவே எங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நாங்கள் தீர்மானிக்க வேண்டுமாக இருந்தால், எங்களுடைய கண்ணுக்கு முன்னால் எங்களுடைய பிள்ளை எப்படி வளர்கிறதோ, எங்களை பார்த்து எப்படி வளர்கிறதோ, நாம் எப்படி வாழ்கின்றோமோ, அதுதான் பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்பதை குர்ஆன் நமக்கு மிக அழுத்தம் திருத்தமாக சொல்லித் தருகிறது. எனவே நாம் எங்களுடைய தேவைகளை அல்லாஹ்விடத்திலே கேட்கின்ற போது, உதவிகளை பெறுகின்ற போது, துஆ செய்கின்ற போது, நிச்சயமாக எங்களுடைய பிள்ளைகளுக்கும், எங்களுடைய பரம்பரைக்கும், எங்களுடைய பிச்சலத்தாருக்கும், நாம் மரணித்ததற்கு பின்னால் இந்த உலகம் பல வருட காலங்கள் இந்த உலகம் இருக்கும், என்னுடைய பரம்பரை இருக்க வேண்டும், எனக்கு துஆ செய்யக்கூடியவர்கள் உருவாக வேண்டும், எனது நலவை பேசக்கூடியவர் உருவாக வேண்டும், அவர்களை பார்த்து எமக்கு துஆ செய்யக்கூடிய ஒரு சமூகம் உருவாக வேண்டும் என்ற எண்ணத்தில் பிள்ளைகளுடைய சீர்திருத்தத்துக்காக வேண்டி, பிள்ளைகளுடைய நலவுக்காக வேண்டி, எதிர்காலத்துக்காக வேண்டி நாம் செய்கின்ற துஆக்களில் எங்களுக்கு அடுத்ததாக எங்களுடைய பிள்ளைகளுக்கும், எங்களை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கும், எமது சமூகத்துக்கும், எங்களோடு சேர்ந்து வாழக்கூடியவர்களுக்கும் துஆ செய்யக்கூடியவர்களாக, எங்களுடைய உறவை அல்லாஹ்வோடு பலப்படுத்தக்கூடியவர்களாக, எதை கேட்பதாக இருந்தாலும் பெறுவதாக இருந்தாலும் முதலாவதாக காலிக்கிடத்தில் அல்லாஹ்விடத்திலே கேட்டு பெறக்கூடியவர்களாக நாங்கள் மாறுவோம். முன்மாதிரியாக உலகத்திலே வாழ்வோம், சீர்திருத்தத்தோடு வாழ்வோம், அல்லாஹ்வோடு உறவை பலப்படுத்தி வாழ்வோம். எங்களை பார்த்துத்தான் எங்களுடைய பிள்ளைகள் வாழ்கிறார்கள், பழகுகிறார்கள். எங்களை பார்த்துத்தான் அவர்கள் உலகத்துடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறார்கள். எங்களுடைய சீர்திருத்தத்தில் தான் பிள்ளைகளுடைய நலவும், பிள்ளைகளுடைய கயிறும், பிள்ளைகளுடைய எதிர்காலமும் தங்கி இருக்கிறது. எனவே வல்லநாயன் அல்லாஹ் தஆலா துஆ செய்யக்கூடிய நேரத்திலே எங்களுக்காக துஆ செய்வதை போன்று எங்களுடைய பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் துஆ செய்து, எங்களுடைய மரணத்துக்கு பின்னால் எங்களுடைய பிள்ளைகள் எங்களோடு வாழக்கூடிய நேரத்தில் வாழ்வதை விட சிறந்தவர்களாக, இருளகத்துடைய நன்மைகளையும் பெற்றவர்களாக, இருளகத்துடைய சீர்திருத்தங்களையும் பெற்றவர்களாக, நல்ல ஒரு மறுமலர்ச்சியான வாழ்க்கையை பெற்றவர்களாக